மார்ச், ஏப்ரல் எல்லா மாதங்களிலும் எவ்வரி சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை ஆபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து, மனுஷனுடைய தூசணமான வார்த்தைகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவித்து இங்க நிற்க வைத்திருக்கிறாரு. அந்த கிருபை, அந்த காருண்யம், அந்த மென்மையான அன்பு, எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 10 ஸ்தோத்திரத்தை பாடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க சவுண்டே வரல. நல்ல கர்த்தரை ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க நீங்க சொன்னீங்கன்னா கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை கூட்டமா சொல்லும் போது, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லும் போது, கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்துல, பினான்சியல்ல எல்லாவற்றிலும் கிருபை பெருகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கிருபை பெருகும். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா அல்லேலூயா. யாவரை எழுதி நின்று நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த நேசராஜனே, எனக்காய் நீ செய்த நன்மை நான் என்றும் நன்றி கூறுவேன். எல்லாரும் எழுதி நின்று பயத்தோடு பக்தியோடு இந்த பாடலை நன்றியோடு நான்
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கரிசனையா இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் அவர் அக்கறையா இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் அவர் கிருபையா இருக்கிறார். அவர் இரக்கமா இருக்கிறார். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். என்ன மாத்திரம் மறந்துடாதீங்கப்பா, என்ன மாத்திரம் மறந்துடாதீங்க, என்ன மாத்திரம் மறந்துடாதீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. வாழ்க்கையில பலவீனங்கள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் இருக்கிற வண்ணமாய் உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபனோமா ரபரா ரபரா ரிபல ஹரபா ஷபபா ரபரா ரிபல ரபா ஷஹல ரபா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹீரா ஹலபரா ரபா ரிபல ஹரபா பாபா கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் முழு இதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ரபரா ஹரபரா ரிபல ஹரபரா ஷஹல ரபரா பலபரபா ரிபல ஹரபலபா ஷிகல ரபரபா நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா மறவாமல் நினைத்தீரையா ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே இவன் குற்றம் செய்கிறவன், இவன் பாவம் செய்கிறவன், என்னை மீறுகிறவன், என் வார்த்தைக்கு அடங்காதவன், ஹல்லேலூயா அந்தரங்கத்திலே பாவம் செய்கிறவன், ரகசியமாய் பாவம் செய்கிறவன் என்று ஆண்டவர் நம்மை அவர் ஒதுக்கவில்லை. ஹல்லேலூயா நம்மை நடத்தினார், நம்மை பலப்படுத்தினார். மறவாமல் நம்மை நினைத்தவரை கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இதுவரை
ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்திருக்கார். அவர் பாராட்டின கிருபைகள், அவர் பாராட்டின இரக்கங்கள் எல்லாவற்றையும் நினைத்து 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீ பாராட்டின கிருபைகளுக்கு, நீ பாராட்டின இரக்கங்களுக்கு, நீ பாராட்டினதான ஆண்டவரே அன்புக்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே நாங்களும் கத்து எங்கள் குறைகளை பார்க்காதபடி, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை பார்க்காதபடி, எங்களுடைய மீறுதல்களை பார்க்காதபடி, எங்களுடைய அக்கிரமங்களை பார்க்காதபடி, ரகசியமான பாவங்கள் அந்தரங்கமான பாவங்கள் எல்லாம் பார்க்காதபடி எங்களை தேவன் ஆண்டவரே மட்டும் சுமந்திருப்பா. ஆண்டவரே நாங்கள் நிர்மலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நிர்மலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை, 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 கிருபை. உங்களுடைய இரக்கம், 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 இரக்கம். அந்த மென்மையான அன்பு, அந்த மென்மையான அன்பு, எனக்காக ரத்தம் சிந்தின அன்பு, எனக்காக உயிரை கொடுத்த அன்பு, எனக்காக உடலையே கொடுத்த அன்பு, எனக்காக மகிமையை துறந்த அன்பு, எனக்காக என்னை போலவே இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவரே மரியாதையுடைய கற்பத்துக்குள்ள அடங்கி இருந்து 10 மாதங்கள் ஆண்டவரே இருந்து வெளியில வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்னை போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எங்களை போல பாடுகள் அனுபவித்த அந்த அன்பு நாங்கள் நிர்மலமாகாமல் இந்த நாளில் நிற்பது உங்களுடைய கிருபை அப்பா. எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் சபையும் இம்மட்டும் வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் உங்களுடைய தயவுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி ஐயா. நாங்கள் எம்மாத்திரம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நெருக்கங்கள் எங்களை உதவி செய்திருக்கிறார், வியாதிகளை உதவி செய்திருக்கிறார், ஆடுகளை உதவி செய்திருக்கிறார். எதிர்பார்க்க மனிதர்களிடத்திலிருந்து உதவி வரும் என்று நினைத்து நீங்கள் திக்கற்று போய் நிலைமையில இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அந்த இடத்துல வைக்கப்படாமல் நிலைநிறுத்தினாரே. எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்துறது அதுதான். நல்ல நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவோம். நல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மேம்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உம் பிரசன்னம் நான் நாடி வந்தேன் என்ற பாடல் பாடி இந்த உலகத்துல என் செல்வம், என் படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், அந்த உலகத்துல உறவினர்கள் எதையும் நம்பல, எதையும் நம்பல. ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாம் எங்களை விட்டு பிரிந்து போவாங்க. என் பலன் நீங்க, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, அதை நம்பி நான் வந்திருக்கிறேன், அதை மாத்திரம் தான் நம்புறேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி. ஒருவேளை கணவன் இறந்து கணவனுடைய அன்பு தனிந்து போகும், மனைவியோட அன்பு தனித்து போகும், பிள்ளைகளுடைய அன்பு தனித்து போகும், ஆண்டவருடைய அன்பு என்றும் தனித்து போகாது. உன் பிரசன்னம் நான் நாடி வந்தேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உணர்ந்து பாடுங்க. ஆவியை விடாதிருக்க ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. நம்மிடத்திலிருந்து உயிர் போகும்போது ஹல்லேலூயா நமக்காக யாரும் நம்மளோட மரிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஸ்தேவான் மரிக்கும் போது தேவன் எழுந்திருந்து அவரை வரவேற்றார். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை பார்த்தார். அப்படி சாகும், அப்படி சாகும். நம்முடைய மரணம் அப்படி இருக்க வேண்டும். தேவன் எழுந்து நம்மை வரவேற்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி, எனக்கு யாரையும் நம்பலப்பா ஆண்டவரே, நான் எதையும் நம்பல, உங்களை நம்புறேன், உங்களுடைய பிரசன்னத்தை நம்புறேன். ஆண்டவரே மோசே சொன்னான், நீங்க என் கூட வரலன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. நீங்க என் கூட வரலன்னா, இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, இந்த 10 மாதம் ஆண்டவரே 12 மாதங்கள் என்னோடு கூட வந்தீங்கன்னா நீங்க மாத்திரம் தான் என் கூட வந்தீங்க. என் பணம் எனக்கு உதவல, என் பிள்ளைகள் எனக்கு உதவல, என்னுடைய கணவர் எனக்கு உதவல, என்னுடைய வேலை உதவல, என்னுடைய உறவினர்கள் உதவல. ஆனால் நீரோ சத்துரு எங்களுக்கு எதிரிட்டு வரும் பொழுது நீரே எங்களுக்கு ஆதரவாக இருந்தீர், நீரே எங்களுக்கு இரட்சகராக இருந்தீர், நீரே எனக்கு துணையாக இருந்தீர். உண்மையும் உங்களுடைய பிரசன்னத்தையும் நாடி வந்திருக்கிறேன். எல்லாரும் இந்த பாடலை பாடி
இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்திற்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனதில் சிந்தனையில இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் துடைத்து போட்டு அவர் பலன் தருகிறார், அவருடைய சத்துவம் தருகிறார், அவர் கிருபை தருகிறார், அவருடைய வார்த்தையை தருகிறார், அவருடைய வல்லமையை தருகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார். பயப்படாதே, திட்டமனதாயிரு, நான் உனக்காகவே மரித்தேன், உனக்காகவே என் உயிரை கொடுத்தேன் அல்லவா, இதை காட்டிலும் உனக்காக மற்ற காரியங்களை செய்ய மாட்டானா என்று சொல்லி சோர்ந்து போகாதே, அதரியப்படாதே, அல்லேலூயா, அவிசுவாசப்படாதே, திடமற்று போகாதே, நீர்த்து போகாதே, விசுவாசத்துல நீர்த்து போகாதே. அல்லேலூயா, உன்னுடைய கைகளை திடப்படுத்து. தாவீது எல்லாவற்றையும் இழந்த போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, கர்த்தர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே இப்படி ஆயிற்றே என்று சொல்லி நான் போகலாமா, யுத்தத்துக்கு போகலாமா என்று சொல்லும் போது ஒன்று குறைய எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ இழந்து போனியோ அதெல்லாம் கர்த்தர் மீட்டுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இழந்த இழப்புகள், ஆண்டவரே கொள்ளையடிக்கப்பட்ட காரியங்கள், மனிதர்கள் ஆண்டவரே பிடுங்கிக் கொண்ட காரியங்கள், ஆண்டவரே மனிதன் மூலமாய், ஆண்டவரே பிசாசு மூலமாய், தந்திரமாய், மாய வலைகளாய் எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை மனிதன் தடுக்கி ஆண்டவரே தடுக்கப்பட்டு வச்சிருக்கலாம், அடைக்கப்பட்டு வைத்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அதுதான் இறுதி நிலைமை அல்ல, அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அடைக்கப்பட்ட அந்த எரிகோவை தான் கர்த்தர் மண்ணோடு கூட மண்ணாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை அது அப்படியே கீழே அமிழ்ந்து போகும். அது இருக்கிறதை தெரியாத வண்ணமாய் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எது தடையா இருக்கிறதோ, எது தடையா இருக்கிறதோ தடையை உடைத்து போடுகிற தலை கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல அல்லேலூயா இருக்கிற தடைகள் எல்லாம் உடைத்து புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது அவருடைய அதிசய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார். ரெண்டு கரங்களை உயர்த்தி மாறாவி நீரை எப்ப கசப்பு வருது, எப்ப மனித இருதயம் துவலுதோ அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்றாருன்னு அர்த்தம், ஏதோ நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறாரு அப்படி நினைக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவர் கையில ப்ளூ பிரிண்டா இருக்கிறது. நம்முடைய பாதைகள் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வருஷம் முடியல, இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. அதற்கு மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை கண்டவர்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவர் நமக்காக செய்வார். இந்த கரங்களை உயர்த்தி தேவா நான் விசுவசித்தவன் Your
எல்லா மாறாவின் நீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். உன் ஏக்கமெல்லாம் கர்த்தர் தீர்ப்பார். அன்பான தேவன் உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நீதியின் கரத்தினால் தாங்குவார். 2021ஆம் ஆண்டுக்குள்ள ஆண்டவர் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். வாயை திறக்கிற நேரத்துல வாயை திறங்க. திறக்காத இடத்துல போய் திறப்பீங்க, அவமானப்படுவீங்க. இங்க திறங்க கிருபைகள். ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மரணத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாங்களோ இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. செத்து போன ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம்
பண்ணேன். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. முதலாவது நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீ பாராட்டின கருசனைக்காக நன்றி, அக்கறைக்காக நன்றி, பொறுப்புக்காக நன்றி, நீர் எங்களை நடத்தின பாதைகளுக்காக நன்றி, நீர் எங்களுடைய எல்லா பலவீனங்களிலிருந்து எங்களை தாங்கினதற்காக நன்றி, எல்லா வியாதிகளிலிருந்து தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் இந்த வருஷத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவரே தடையில்லாமல் வந்து ஆராதனை நடத்த பலத்தை, சத்துவத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவரே உம்முடைய பலனை கர்த்தர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்ய பலப்படுத்தினீரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. பலவீனமா இருந்தேன், ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினீரே. குடும்பமாய் ஆண்டவரே இந்த சேவையை செய்ய எங்களை பலப்படுத்தினீரே. உமக்கு கோடானு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை ஸ்திரப்படுத்தினீரே, எங்களுக்கு நல்லவராய் இருந்தீரே, எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மேல இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ பேர்களுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடியாத சூழ்நிலை பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் நல்ல சுகத்தை கர்த்தர் தர முடியாது. ஹல்லேலூயா. பிரேம்குமார் அவர்களுக்கு இன்னும் பலவீனம் இருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்துல அவருடைய வாழ்க்கையில அந்த வலியே வரக்கூடாது. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் வலி, குடும்பத்தின் வலி, பிள்ளைகளின் வலி, ஹல்லேலூயா, வேலையின் வலி, வருமானத்தின் வலி, சூழ இருக்கிறதான காரியத்தினால் வருகிற வலி, எல்லா வழிகளையும் கர்த்தர் எடுத்து போட முடியாது. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோமா? ரீபாலாகரபரபா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஆண்டவரே ஞான பிரதருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் ஆலயத்திலிருந்து சபையாராய் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல பலத்தை, சத்துவத்தை கர்த்தர் தருவீராக. இந்த கால வேளையில இருதயத்தில ஆண்டவரே, உள்ளத்தில ஆண்டவரே, குடும்பத்தில ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக, பிள்ளையினால, பினான்சியலால, குடும்பத்தினால, உறவினர்களினால ஆண்டவரே வருகிறதான தாக்கம், வழிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேதனைகள், வியாகுலம் எல்லாவற்றிலிருந்து வருகிற பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும், வழிகளை எடுத்து போடும். ஆண்டவர் சமாதானத்தினால நிரப்பும். ஒவ்வொருவருக்கும் தேவையான பலன் இறங்குவதாக, சகாயம் இறங்குவதாக, இரக்கம் இறங்குவதாக, உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. ரிபலக ரம ஷப ரப லத ரப எல்லா கட்டுகள் தெளிக்கப்படுவதாக. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய நிம்மதி, கர்த்தருடைய பலன் அவருடைய உள்ளத்திலே இறங்குவதாக. எல்லாம் வெளியே போவதாக. ரிபல கரபப ஷகல ரபல பரபா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டும், பயணம் தாரும், பக்தியை தாரும், நீதி செய்ய கர்த்தருடைய நீதி, நியாயம் ஆண்டவரே, உடன்படிக்கை, கற்பனைகள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக சாட்சி உள்ள ஜீவியம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ரிபாஹரபாரபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா ஜெபித்த போது அப்படி ஜெபித்தான். எஸ்ரா ஜெபிக்கும் போது நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, நியாய பிரமாணத்தை மீறினோம் ஆண்டவரே, கற்பனைகளை மீறினோம் ஆண்டவரே. அதனால பாபிலோனுக்கும் அசீரியா தேசத்துக்கும் எங்களை அடிமையாக கொண்டு போனார்கள் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீரப்பா. எங்களை ஆசீர்வாதமா தான் வச்சிருந்தீங்க. ஆனால் உங்களுடைய பிரமாணங்களை மீறும் போது, கட்டளைகளை மீறும் போது நாங்கள் அடிமைகளாய் போயிருக்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னியும், எங்கள் மீறுதலை மன்னியும். துணிகரமான பாவம், அந்தரங்கமான பாவம், ரகசியமான பாவம் ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுகிறோம். எங்களை சுத்தமாக்கும், சுத்தமாவோம். நீர் எங்களை சுத்தப்படுத்தினார், நாங்கள் சுத்தமாவோம். நன்றி உள்ள உணர்வோடு நாங்கள் வாழ்வோம். இந்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி உள்ள உணர்வோடு நாங்கள் வாழ்வோம். எங்களை ஏற்படுத்தோம். உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே என்றென்றும் ராஜரீகம், ஜெய கம்பீரம் உள்ள தேவன் அரசாங்குவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மகிமைப்படுவீராக.
நீரே ராஜாவாய் பிதாவே, எங்களை தாழ்த்தி திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.